3 மார்க் டஃப் தான். எவ்வளோ டஃப்பாக இருந்தது? 5 மார்க் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் எதுவுமே அப்படி இல்லை. ஓகே. ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் சுரேஷ் சேதராமன் கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆஃபீஸ்லேருந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த ரிவ்யூவை நான் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்தேன். அப்புறம் 2 பேர்ட்ட ஃபோன் கால்லையும் நம்ம பேசணும். ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை சிபிஎஸ்சி மாதிரியே ஸ்டேட் போர்டையும் கொஞ்சம் கடினமாக வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக தான் சார் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியாதுங்கிறத மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது. ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்தளவில் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் காமனான ஒரு அவுட்கம் நான் இதில் சப்மிட் பண்ணுறேன். ஆவரேஜ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு 50 to 60 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் நம்ம எடுத்தோம்னா டெஃபினட்டாக கட் ஆஃப் வந்து புல் ஆகி டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் எனிவே அடுத்த 22ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. மேக்ஸ் எக்ஸாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு கட் ஆஃப் இருக்க போகுது, இந்த வருஷம் கட் ஆஃப் ரைஸ் ஆகுமா இல்லை குறையுமா அப்படிங்கிறது கிளியராக பார்க்கலாம். எந்தெந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எந்த கோர்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான கோர்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் டாப் காலேஜஸ் எந்தெந்த ஜோனில் எதெல்லாம் டாப் காலேஜ், Tier 1 காலேஜில் என்ன, Tier 2 காலேஜில் என்ன, Tier 3 காலேஜில் என்ன, உங்களுக்கு எங்கே கிடைக்க போகுது, நீங்கள் என்ன படிக்கலாம், இது எல்லா விஷயத்தையும் அடுத்து நம்ம வீடியோவை கொடுக்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்கணும் தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற கண்டென்ட் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் டீச்சராக, இன்ஜினியரிங் காலேஜ் டீச்சராக இருந்து, ப்ரொஃபஸராக இருந்து, டீனாக இருந்து நான் கேதர் பண்ண ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வித் இன்ஜினியரிங்கோட ஃபுல் ஸ்டஃப்பை தான் உங்களுக்கு நான் அவுட்கம்மாக கொடுக்க போகிறேன். டெஃபினட்டாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு த பெஸ்ட் காலேஜ், த பெஸ்ட் கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களோட சுரேஷ் இதயத்திலும் ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். நேம்மா உங்கள் நேம்? ஓகே, நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? 3 மார்க் டஃப் தான். எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா ஓகே. கம்பேர்ட்லி கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் எப்படி வந்திருக்கு? ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, மற்றபடி என்ன கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் எந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க? ஓகே ஓகேம்மா. நீங்கள் எவ்வளோம்மா? உங்கள் நேம் என்னம்மா? ஓகே, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? 50 மார்க் வருங்களா? 50 வரும். ஓகேம்மா. ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருந்தா? ரொம்ப டஃப்பாக. கம்பல்சரியில் எப்படி இருந்துச்சு? கம்பல்சரியில் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியலாம். 2 மார்க்கில் வேணா ஓகே. 2 மார்க் தான். 2 மார்க்கில் ஓகே. 1 மார்க்கு கொஞ்சம் ஓகே. 3 மார்க்கில் சொல்லவே முடியாது. சுத்தமாக எதுவும் சரியில்லை. கம்பல்சரி கொஸ்டின்? கம்பல்சரி கொஸ்டின் சுத்தமாக இல்லைண்ணா. எல்லாமே சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 மட்டும் தான் தியரிட்டிக்கலாக கேட்டிருந்தாங்க. ஒரு தியரிட்டிக்கலாக கேட்டது ரொம்ப கம்மி தான். எல்லாமே சம்ஸ் கேட்டுட்டாங்க. ஓகே ஓகே. சரிம்மா, இப்போ வால்யூம் கம்பல்சரி வந்து வால்யூம் 1லேருந்து கேட்டிருந்தாங்க, வால்யூம் 2லேருந்து கேட்டிருந்தாங்க. சரி ஓகே 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 ஓகே. ஈஸியாக டஃப்பா? ஈஸியாக தானே. ஒரு கம்பல்சரி கொஸ்டின் அப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஈஸியாக. அது ஈஸியாக இருக்கும். எந்த பார்ட் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? 5 மார்க்கு. 5 மார்க் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, 5 மார்க்கில் கம்பல்சரினா எங்கேருந்து கேட்டிருந்தாங்க? 5 மார்க்கு அது 2 கொஸ்டின் கேட்டு இதில் 2ல் ஏதாவது ஒன்று. ஓகே ஓகே. கட் ஆஃப் போகுன்ற ஒரு தாட் தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் இங்கிலீஷும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால இதுவாக ஈஸியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் எதுவுமே அப்படி இல்லை. ஓகே ஓகேப்பா. நீங்கள் என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? ஐஎஸ் ஸ்டடிஸ், எம்பிபிஎஸ்ஸா இல்லை இன்ஜினியரிங்கா? சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஒரு பண்ணுங்க. 50. நீங்கம்மா? சரி ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட்மா. எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? 50. 70. நீங்கள்? 50 எடுப்பீங்க. ஓகேங்கண்ணா, ஆல் தி பெஸ்ட்மா.